வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசெக் மன்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம கை கொடுத்து பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம சிங்கோட குரூப் சதர்ன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸால கைது பண்ணப்பட்டிருப்பாங்க. ஆனா அங்க போனோனே தான் உங்களுக்கு தெரிய வரும், இந்த சதர்ன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸ் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு மவுண்ட் வாசெக் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு அப்படின்னு. சோ அந்த ஒரு காரணத்தினால அவங்க எல்லாருமே இவங்கள நல்ல கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படி ட்ரீட் பண்ணும்போது தான் நம்ம சிங்மிங் இந்த இம்பீரியல் குளோபல் பத்தி அவர்கிட்ட கேட்பா. ஃபர்ஸ்ட் அவருக்கு அது என்னன்றது தெரியாது. அப்புறம் விசாரிக்கும் போது தான் அதோட பேரு டிவைன் ஸ்பிரிட் ஹர்ப் அப்படின்னு தெரிய வரும். அதாவது யுனான்ல அந்த பேரை வச்சு தான் அதை கூப்பிடுவாங்க. இந்த டிவைன் ஸ்பிரிட் ஹர்ப் இருக்குல்ல, இது யுனான்ல முன்னாடி நிறைய இடத்துல கிடைச்சதாகவும் போருக்கு அப்புறம் இது கிடைக்காம போனதாகவும் இப்போ ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பேலஸ் மாஸ்டர் இவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு. அதுதான் டிவைன் ரிசர்வாயர். சோ இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்போ இவங்க எல்லாருமே இந்த டிவைன் ரிசர்வாயரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய குளம், அதை சுத்தி நல்லா அப்படியே பச்சை பசையில் இருக்கக்கூடிய இடம். இதுக்கு முன்னாடி இவங்க யுனானை எப்படி பார்த்தாங்க, அதை விட அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் அந்த தேடி வந்த அந்த டிவைன் ஸ்பிரிட் ஹர்ப் இருக்கு. இப்போ நம்ம பேலஸ் மாஸ்டர் சொல்லுவாரு, இதுக்கு மேல என்னால அவங்க கூட வர முடியாது, இதுக்கு மேல நீங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, ரொம்ப 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 குட்டியான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை என்னன்றதை நான் சொல்றதை விட உங்களுக்கு நான் டைரக்டாவே காட்டிடுறேன்னு சொல்லி ரொம்ப நேரமா ஒரு துணிப்பை எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதுக்குள்ள நல்ல பெரிய சைஸ் கரித்துண்டு இருக்கும். அதை நேரா கரையோரம் தூக்கி போடுவாரு. அங்க போட்ட உடனே டக்குனு தண்ணியில இருந்து ஒரு சலசலப்பு, மொத்த பாண்டுமே அதிர்ற மாதிரி தெரியும். மொத்த இடமே அதிர ஆரம்பிச்சிடும். இவங்க எல்லாரும் என்ன அப்படின்னு சொல்லி டவுட்டோட பாத்துக்கிட்டே இருக்கும்போது தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பெரிய உருவம், அதை பார்த்து அப்படியே வாயடிச்சு போய் நிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பாம்பு நேரா வெளில வந்து அந்த கரித்துண்டை சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ள போயிரும். இது வந்து அடிச்ச அடியில மொத்த பேரும் அப்படியே தண்ணியில நனைஞ்சு போயிருப்பானுங்க. அப்படியே வாயடிச்சு போய் பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் சுயநினைவு வந்து அத்தனை பேர் கேட்பானுங்க, யோ என்னையா இது, இது என்னையா இவ்வளவு பெருசா இருக்கு, இது எங்க இருந்தியா வந்துச்சு அப்படின்னு. அப்போதே நம்ம பேலஸ் மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, தம்பி நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, இதுதான் அது அந்த குட்டி பிரச்சனை. இதை தாண்டி போனோம்னா நம்ம டிவைன் ஸ்பிரிட் ஹர்பை எடுத்துடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு பாரு. இது கேட்டோன்னே சிங்மிங்க்குலாம் ஆத்திரம், யோ என்னையா கருமோ இது, என்னையா இடம் இது, எதுக்கியா டிராகன்லாம் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. போப்பா தம்பி, டிராகன்லாம் கட்டுக்கதை, அந்த மாதிரிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. இது இருக்குல்ல, இது ஒரு பாம்பு, இதோட பேரு இங்க் ஸ்கேல்டு பிளட் பைத்தான். இதுல என்ன வித்தியாசம் இருக்கு, அதுவும் கட்டுக்கதை தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போனே சொல்லுவாரு, ஆனா நீ தான் கண்ணிலே பார்த்துட்டீல, அது கட்டுக்கதை கிடையாதுல அப்படின்னு. சரி இந்த இடம் நல்ல இடமா இருக்கும்னு நினைச்சது என்னோட தப்பு தான்டா அப்படின்னு சொல்லி நம்ம சிங்மிங் வருத்தப்படுவா. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு இடம் ரொம்ப ரொம்ப பச்சை பசுமையா இருக்கு. இந்த இடத்தை விட்டுட்டு யுனான்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஏன் அந்த வறண்ட பூமியை வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம சிங்மிங்க்கு ஆரம்பத்திலே ஒரு டவுட் வந்துச்சு. ஆனா இப்பதான் அவனுக்கு புரிய வந்திருக்கு, இப்படி ஒரு நரகம் இந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த பைத்தான் தான் இந்த இடத்தோட என்சாண்டட் பீஸ்ட். ஆக்சுவலா இந்த ஒரு பைத்தான் இருக்குல்ல, இதோட அந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. பிளேட்ஸ் வச்சு வெட்டினா கூட அதோட ஸ்கேல்ஸை வெட்டவே முடியாதான். ஏன் ஒரு மார்ஷியல் மான்ஸ்டரோட என்ஹான்ஸ்டு எனர்ஜியை வச்சு வெட்டினா கூட அப்போ கூட அதோட ஸ்கேல்ஸ் ரொம்ப ரொம்ப தடிமனா இருக்குமா. அதை வெட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதோட ஸ்ட்ரென்த்துமே ரொம்ப ரொம்ப அதிகம். பார்த்தாலே தெரியுது அது எவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இந்த மொத்த லேண்ட்ஸ்கேப்பையுமே மாத்தக்கூடிய அளவுக்கு அது கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு. இது ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஒரு மான்ஸ்டர். இப்போ நம்ம பேச்சுனுக்கு ஒரு டவுட் வரும், உங்களால கூட இதை சமாளிக்க முடியாது அப்படின்னு. ஆனா நம்ம பேலஸ் மாஸ்டருக்கு அதை பத்தி தெரியாது. ஏன்னா அவர் இது வரைக்கும் அது கூட சண்டை போட்டதே கிடையாது. சண்டை போடுறதுக்கான காரணமே கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ இந்த பைத்தான் இந்த டிவைன் ரிசர்வாயரை விட்டு வராது. இவர் இந்த டிவைன் ரிசர்வாயருக்குள்ள என்டர் ஆக மாட்டாரு. சோ இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கவே மாட்டாங்க, பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் மாதிரி. அந்த ஒரு காரணத்தினால இவர் அதை போய் தோக்கடிக்கணும்னு அவசியமே கிடையாது. அதனாலதான் இவர் எப்பயுமே சண்டை போட்டது கிடையாது. இவரால தோக்கடிக்க முடியுமான்னு அவருக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, யார் டிவைன் ரிசர்வாயருக்குள்ள கால் எடுத்து வச்சாலும் அது கண்டிப்பா அட்டாக் பண்ணும். அதுதான் இது இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. இப்ப இவங்க இந்த இம்பீரியல் குளோபலை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த டிவைன் ரிசர்வாயருக்குள்ள என்டர் ஆகி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அதுக்கு அந்த பிளட் பைத்தான் கூட இவங்க சண்டை போட்டு தான் ஆகணும். இப்ப இது கேட்ட உடனே பேலஸ் மாஸ்டர் சொல்லுவாரு, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல இதுதான் அந்த குட்டி ப்ராப்ளம் அப்படின்னு. ஓஹோ இதுதான் உங்க ஊர்ல குட்டி ப்ராப்ளமா, இதுல என்னையா குட்டி இருக்கு, ஏயா உயிரே போற நிலைமையில இருக்கும் இப்பதான் நீ குட்டின்னு சொல்லுவ. ஆமாமா உயிரே உனக்கு தூசி மாறுதானே, தூசி மாதிரி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம், நல்லது அமிதாபா அப்படின்பா. அப்போனே பேச்சுன் பக்கத்துல இருந்து சொல்லுவான், தம்பி அமிதாபா கிடையாது, இந்த இடத்துல நீ அமிதாய் சொல்லணும், மாத்தி சொல்ற பாரு. ஆமா இப்ப இந்த ஆட்டோ கரெக்ஷன் ரொம்ப முக்கியம். டேய் நீ யாரா இருந்தாலும் அது போட்டு தள்ளிரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கேன், இப்பதான் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த கரெக்ஷன் பண்றதுக்கு நேரமாடா. டேய் நீ மொட்டையை அடிச்சிருந்தாலும் சரி அடிக்கலைனாலும் சரி அது கண்டிப்பா கொன்னுடும்டா, அது மொத்தமா அப்படியே லவ்க்கு அப்படின்னு சொல்லி முழுகிட்டு போயிடும், அதை பத்தி யோசிடா அப்படின்பா. இப்ப நம்ம சிங்மிங் யோசிப்பான், இந்த பேலஸ் மாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு மார்ஷியல் மாஸ்டரோட என்ஹான்ஸ்டு எனர்ஜியோட கம்பேர் பண்ற லெவல்ல இல்லைனாலுமே கண்டிப்பா இதோட பார்த்தாலே தெரியுது இதோட ஸ்ட்ரென்த் அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு. சோ இந்த ஒரு ஸ்ட்ரென்த் வச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இது கூட சண்டை போறது டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். இத பத்தி நம்ம சிங்மிங்க்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம யூன்ஜாங் கேட்பான், ஆமா இதை எப்படிதான் தோக்கடிக்கிறது அப்படின்னு. அப்போதே
நம்ம சிங்விங் வேற எப்படி என்ன இருந்தாலும் அது ஒரு பீஸ்ட் தானே, அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா சாகதான் போகுது. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி தலையில 4 தட்டு தட்டணும், கண்டிப்பா அந்த பிரச்சனை சுக்குநூறா உடஞ்சிரும்பா. இப்போ உடனே பேலஸ் மாஸ்டர் கேட்பாரு, நான் தான் இங்க உங்களை கூட்டிட்டு வந்தேன், இருந்தாலும் உங்களால இதை சமாளிக்க முடியுமான்னு கேட்கும்போது அப்போ உடனே நம்ம சிங்விங் கவலைப்படாதீங்க, நான் பாக்குறத விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்பா. ஓஹோ, உனக்கு கான்பிடன்ஸ் உண்மையிலே அதிகமா தான் இருக்கு, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நம்பிக்கையா தான் இருக்கு. கவலைப்படாத, உனக்கு என்னானாலும் சரி உன்னோட இறுதி சடங்க நானே என்னோட தலைமையில இருந்து நடத்தி வைக்கிறேன், அதுல நீ கவலையை பட தேவையில்லைன்பா. அப்போடே நம்ம சிங்விங் ஒரு சாதாரண பீஸ்ட் நான் யாருன்னு தெரியாம என்ன அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அது என்ன கதி ஆக போகுதுன்றதை இப்ப நீங்க பாப்பீங்க. அது மட்டும் இல்லாம நாங்க வர வழியிலே பார்த்தோம் இந்த குன்மிங்ல ஃபுட் சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு நல்லா இல்ல அப்படின்னு, சாப்பாடு இல்லாம மக்கள் கஷ்டப்படுறாங்க போல, இதை அடிச்சு குழம்பு வச்சா போதும் 4 நாளைக்கு எல்லாரும் வயிறார சாப்பிடுவாங்க, அதை இப்பவே பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி உள்ள போவான். அப்போதே நம்ம பேக் சொன்னா அவனுக்கு ஒரு பிரேக்க போட்டு, தம்பி கொஞ்சம் இருப்பா, முதல்ல பேலஸ் மாஸ்டர் கிட்ட கேட்டுக்குருவோம்னு சொல்லி பேலஸ் மாஸ்டர் இந்த இம்பீரியல் குளோபல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் அவர் சொல்லுவாரு, உங்களுக்கு தெரியுதா அந்த டிவைன் ரிசர்வாயரை தாண்டி அக்கறையில வெள்ளை கலர்ல ஒரு பூ இருக்குல்ல, அந்த ஒரு பூ தான் நீங்க தேடி வந்த அந்த டிவைன் ஸ்பிரிட் ஹர்ப் அப்படின்னு. இப்ப அப்போதே நம்ம பேக்சன் சொல்லுவா, ஆக்சுவலா நம்ம அது கூட சண்டை போடுறதுக்காக இங்க வரல, அதை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம். ஒருவேளை அது கூட சண்டை போடும்போது அந்த ஹர்ப்க்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அப்ப நமக்கு தான் பிரச்சனை, அதனால யோசிச்சு பார்த்து எல்லாத்தையும் முடிவு பண்ண அப்படின்னோனே நம்ம சிங்விங்கோ எனக்கு தெரியும் நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லி தன்னோட ஸ்வாட் எடுத்து ஸ்விங் பண்ணுவா. ஆக்சுவலா டேங்க்லேண்ட்ல இருந்து ஒரு புது ஸ்வாட் கொடுத்தானுங்கல்ல, அவங்களோட ட்ரெஷர் அப்படின்னு சொல்லி கொடுத்தானுங்கல்ல, அந்த ஒரு ஸ்வாட் வச்சு தான் அவன் சண்டை போட போறானா, அது எவ்வளவு பெரிய பீஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம சிங்விங் தன்னோட இன்டர் எனர்ஜியை யூஸ் பண்ணி இங்க இருந்து ஒரே ஜம்ப் இக்கரையில இருந்து அக்கறைக்கு ஒரே ஜம்ப்ல போயிருவான். ஆக்சுவலா நம்ம பேக்சன் சொன்ன மாதிரி இவங்க இங்க அது கூட சண்டை போடணும் அப்படின்றதுக்காக வரல, இந்த இம்பீரியல் குரோம்பல எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காங்க. சோ ஒருவேளை அந்த பாம்பு பார்க்காம இவங்க அந்த இம்பீரியல் குரோம்பல எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போக முடியும் அப்படின்னா இவங்களுக்கு அது நல்ல விஷயம் தான். அந்த ஒரு காரணத்தினால நம்ம சிங்விங்கோ இப்ப பதுங்கி 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 அந்த இடத்துக்கு போவா. அது அப்படியே பார்க்காத நேரத்துல அதை அப்படியே எடுத்துருவா. எடுத்துட்டு ஓடிறான்னு நினைக்கும் போது டக்குன்னு திருப்பி ஒரு சலசலப்பு, மொத்த இடமும் அப்படியே அதிர ஆரம்பிச்சிடும். நம்ம சிம்மிங் இருக்கிற இடத்துக்கு அப்படியே பொறந்துக்கிட்டு வெளில வந்துரும். நேரா நம்ம சிம்மிங்க தான் பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கும். ஹலோ பெரிய வாய்ப்பாம்பே, நான் இந்த பூவை எடுத்துட்டு போயிடுறேனே, அப்புறம் வந்து நீங்க அட்டாக் பண்ணுங்களே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். நம்ம சிம்மிங்க உடனே கட்டி எடுத்துருவான். இவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்க உன்னை அட்டாக் பண்றதுலாம் எனக்கு ரொம்ப ஈஸி, நான் கண்ணை மூடிட்டு அட்டாக் பண்ணுவேன். இப்ப பாரு இந்த ட்ரெஷரை வச்சு என்னோட என்ஹான்சர் ஸ்வாட் எனர்ஜி யூஸ் பண்ணி உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி ஒரே வெட்டுல அதோட ஸ்கேல் துண்டா போகும்னு பார்த்தா அவன் வெட்டானே ஒரு ஸ்வாடு, அந்த ஸ்வாடு தான் துண்டா போகும். இதை பார்த்தோன்னே நம்ம சிங்விங்க்கு டக்குன்னு அந்த டேங்க்லேண்ட் பேட்ரியாக் சொன்னது தான் ஞாபகம் வரும். என் கண்ணீரை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், அதுல ஆனந்த கண்ணீரை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஓவரா பில்டப் கொடுத்து இதுதான் டேங்க்லேண்டோட ட்ரெஷர், இதை நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்காக அடையாளமா நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பில்டப்லாம் கொடுத்தாரு. ஆனா ஒரு பாம்போட தோலை கூட வெட்ட முடியலையே, இதெல்லாம் என்னையா ஸ்வாடு, இந்த கருமத்தை தான் ட்ரெஷர் வேற சொல்லி கொடுத்தியா, ஏமாத்தி போட்டாச்சு தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம சிங்விங் யோசிப்பா. நம்ம சிங்விங் வந்து வேற அட்டாக் வேற பண்ணிட்டு போயிட்டானா, இப்போ இன்னும் கோவமா நம்ம சிங்விங்க பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிரும். இப்போ உடனே சிம்மிங் சொல்லுவான், வணக்கம் சார், நீங்க கோவப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனா நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல, நான் வேற ஸ்வாடு மாத்திர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா, அப்படி வெயிட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம நல்லாவே சண்டை போடலாம், அதாவது இந்த ஹர்புக்குலாம் பக்கத்துல இல்லாம கொஞ்சம் தள்ளி போய் சண்டை போடலாம், இல்லைன்னா நம்ம சண்டையே போடாம கூட இருக்கலாம், நீங்க விட்டீங்கன்னா அப்படியே நான் அந்த பக்கம் போயிருவேன், நீங்க தேவையே இல்லாம பிரச்சனை பண்றீங்களோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி அது கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த ஒரு பைத்தானும் ரொம்ப வேக வேகமா நம்ம சிம்மிங்க துரத்த ஆரம்பிச்சிரும். நம்ம சிம்மிங்க ஓடிக்கிட்டே இருப்பானா, கரெக்டா ஒரு இடத்துல ரொம்ப வேகமா கடிக்கிறதுக்காக வருமா, அப்ப நம்மால பேக் ஃபிளிப் பண்ணி கரெக்ட்டா அதோட முதுகுலயே போய் உட்கார்ந்து மொத்தமா தன்னோட ஸ்வாட் எனர்ஜியை வச்சு திருப்பி அதை குத்த ஆரம்பிச்சிடுவான். அந்த உடைஞ்சு போன ஸ்வாட் வச்சு எப்படியாவது அட்லீஸ்ட் ஒரு ஸ்கேலையாவது உடைச்சிடலாம்னு நினைச்சு அவனும் போட்டு குத்துன்னு குத்திக்கிட்டே இருப்பான். பார்த்தா உடைஞ்சது என்னமோ அந்த ஸ்வாட் தான், அது ஸ்கேலுக்கு ஒண்ணுமே ஆகாது, ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழுகாது. ஆனா பாவிகளா, வீரனா குச்சி மாதிரி இருக்கு, இதை வச்சு எப்பறம் இதை உடைக்க முடியும், இந்தால என்னை ஸ்கேம் பண்ணிட்டானே, இதை வச்சு நான் என்ன பண்ணாலும் எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணாலும் வேலைக்கே ஆகாதே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப கரெக்டா நம்ம சிம்மிங் அதோட முதுகு மேல தானே இருக்கான், அது உடனே தன்னோட உடம்ப லைட்டா அப்படி உழுக்குன உடனே நம்ம சிம்மிங் மொத்தமா பறந்துருவானா. அப்ப அவனோட காலை தன்னோட வாயால புடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ரொம்ப வேகமா நம்ம சிங்மிங்க நிலத்துல வந்து போதும். அதுல நம்ம சிங்மிங்க்கு என்னாச்சுன்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பயம். ஆனா அத்தோட நிறுத்தாம நம்ம சிங்மிங்க மாத்தி இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு நிலத்துல போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அடிச்சதோட கரெக்டா அவனை திருப்பி வானத்தை தூக்கி போட்டு தன்னோட வாளை வச்சு ஒரே அடிச்ச அடியில நம்மால் அப்படியே அந்த தண்ணியை தேய்ச்சிக்கிட்டே வந்து திருப்பி இக்கரைக்கு வந்து விழுந்துருவான். நம்மால் விழுந்த வேகத்துல நேரா நிலத்துக்குள்ளே போய் புதஞ்சிருவான். அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா வந்து அதை அடிச்சிருக்கு. இப்போ அவன் ஆளுங்க எல்லாரும் அங்கிருந்து வேகமா பதட்டமா ஓடி வருவாங்க. நம்ம சிங்மிங்க்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு. உடனே நம்ம பேக்சூன் பக்கத்துல வந்து பார்த்தோன்னே கேட்பான், ஐயோ ஒருவேளை இவன் உண்மையிலே செத்துட்டானோ போயிட்டானோ அப்படின்னு. உடனே நம்ம ஜோகுல் கேட்பான், என்ன பேக்சூன் அவன் உண்மையிலே சாகணும் அப்படின்னு வேண்டிக்கிற மாதிரியே இருக்கே ஏன் அப்படின்னு.
டக்கு நம்மால் கத்திக்கிட்டே எந்திரிப்பா. அந்த ஸ்னேக்கு என்ன போட்டு பாடா படுத்துது, அந்த பைத்தான பாரு, இன்னைக்கு அதை சூப்பு வைக்காம விட மாட்டேன்னு சொல்லி நம்ம சிங்மிங் கோவத்தோட கத்திக்கிட்டே எந்திரிப்பான். அதை கேட்ட உடனே நம்ம ஜோகுலும் கேட்பான், ஏப்பா உன்னோட எனர்ஜியை யூஸ் பண்ணியும் கூட ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட உன்னால அதுல போட முடியல, அப்படி இருக்கிறப்ப வேற என்னதான் பண்றதுன்னு சொல்லி கேட்கும்போது, என்னானா என்ன, கண்டிப்பா நான் அதை ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீருவேன், இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவா. இப்போ உடனே நம்ம பேலஸ் மாஸ்டர் வந்து சொல்லுவாரு, ஆக்சுவலா இந்த பிளட் பைத்தான் தான் யுனான்ல இருக்கக்கூடிய என்சாண்டட் பீஸ்ட்லயே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒண்ணு. ஆக்சுவலா இப்போ இங்க இருக்கிற இந்த பிளட் பைத்தான் இது கொஞ்சம் நார்மலான ஒரு கேரக்டர், அந்த காரணத்தினால தான் இது இவங்களை ஒண்ணுமே பண்ணாம விட்டுருச்சான். அதோட டெரிட்டரிக்கு யாராவது போனா மட்டும் தான் அது ஏதாவது பண்ணுமா, இல்ல அது ரொம்ப ரொம்ப வயலண்டான ஒரு ஆளா இருந்துச்சுன்னா இன்னியார இவங்க எல்லாருமே செத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இது நார்மலான கேரக்டர், நீங்க பாத்தீங்க என்ன இவ்வளவு அடி வாங்கியும் கூட இப்படி பேசுற பாத்தியானே. அப்போட்டே பேலஸ் மாஸ்டர் சொல்லுவாரு, சரி அதெல்லாம் விட்டுரு, இருந்தாலும் இந்த பிளட் பைத்தான் அதோட டெரிட்டரிக்கு எது ஆனாலும் சும்மா விடவே விடாது, அதுக்கு அதிகப்படியான அப்சஷன் இருக்கு. ஒரு சின்ன கல்லுக்கோ இல்ல ஒரு சின்ன புல்லுக்கோ எந்த பிரச்சனை வந்தாலும் அது அவங்கள சும்மா விடவே விடாது, அதை ஏமாத்தி கண்டிப்பா அந்த டிவைன் ஸ்பிரிட் ஹர்பை எடுக்கவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாரு. சோ இந்த இம்பீரியல் குரோம்பல் அவங்க எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதை எதிர்த்து சண்டை போட்டு தோக்கடிச்சே ஆகணும், அதை பண்ணா மட்டும் தான் இவங்களால அந்த இம்பீரியல் குரோம்பலை எடுக்க முடியும். ஆனா நம்ம பேலஸ் மாஸ்டர் அப்பயுமே கூட இவங்கள்ட்ட என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான், நீங்க பிளம் பிளாசம் ஸ்வாட் சுப்ரீமோட டிசெண்டன்ஸாவே இருந்தாலும் என்னால உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, சதர்ன் ரீஜன் பீஸ்ட் பேலஸ் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும், இத நீங்களா தான் கண்டிப்பா சமாளிச்சாகணும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம பேக்சுன்னு சொல்லுவான், சிங்மிங் பேசாம இதை விட்டுருவோம், நம்ம இதுக்கு மேல இதை பண்ண தேவையில்ல, நீயே பாத்தீல நீயே உன்னோட ஸ்வாட வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதப்ப மத்தவங்களால என்ன பண்ண முடியும், இப்ப நீ ஏதோ லக்கியா இருந்ததுனால தப்பிச்ச, ஆனா இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட சரி நீ கண்டிப்பா அதுக்கே இரையா இருப்ப அப்படின்னு சொல்லுவான். ஆனா இந்த ஒரு விஷயத்தை நம்ம சிங்மிங்கால மறுக்கவே முடியாது, ஏன்னா இப்ப அவனே சண்டை போட்டிருக்கான், அவனுக்கு நல்லாவே தெரியும் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிருந்தா கூட அவன் செத்து போயிருப்பான் அப்படின்னு, ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் தான் இது. இப்படி ஒண்ணு எப்படி இந்த உலகத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம சிங்மிங்கே புரியல, ஏன்னா இப்ப நம்ம சிங்மிங்கோட ஸ்ட்ரென்த் வச்சு அவன் வெட்டணும்னு முடிவு பண்ணானா இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கான மெட்டல கூட தன்னோட என்ஹான்ஸ்டு எனர்ஜியை வச்சு அவனால வெட்ட முடியும், ஆனா தன்னோட ஃபுல் பவர் என்ஹான்ஸ்டு எனர்ஜியை யூஸ் பண்ணியும் கூட இதோட ஸ்கேல்ல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட அவனால போட முடியல. ஒருவேளை ஸ்வாடே ஒர்க் ஆகல அப்படின்னா அவன் என்ன ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணாலும் கண்டிப்பா அது வேலைக்கே ஆக போறது இல்ல. சோ பேசிக்கா நமக்கு இன்னர் கீ அதிகமா இருக்குன்னு நம்ம சிங்மிங் சொல்லுவான். அதை கேட்டோடனே நம்ம பேக்சனும், ஆமா அதைத்தான் நானும் சொல்ல வரேன், உன்னோட இன்னர் கீ அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதை ஏதாவது பண்ண முடியும், ஆனா இப்போ உன்னோட ஸ்டேட்ல கண்டிப்பா உன்னால எதுவுமே பண்ண முடியாது, நம்ம இப்படியே சென்ட்ரல் பிளைன்ஸ்க்கு போறதுதான் நல்லது, போயிட்டு நம்ம வேற ஏதாவது யோசிச்சுக்கலாம் சொல்லும் போது உடனே நம்ம சிங்மிங்கோ யோசிக்காம சொல்லுவான், ஆமா திரும்பி போயிடலாம் அப்படின்னு. என்ன உடனே ஒத்துக்கிட்டான், இவன் இப்படி ஒத்துக்கிற ஆளே கிடையாதுன்னு நம்ம பேச்சனுக்கே ஒரு டவுட்டா இருக்கும். ஆனா நம்ம சிங்மிங் சென்ட்ரல் பிளைன்ஸ்க்கு போகலாம் சொல்ல மாட்டாரு, பீஸ்ட் பேலஸ்க்கு திரும்பி போகலாம், அங்க போய் யோசிக்கலாம்ன்றான். நம்ம சிங்மிங் என்ன யோசிப்பான் அப்படின்னா, தங்கிட்ட இன்னர் கீ கம்மியா இருக்குன்னா என்ன பண்ணும், அதை ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணா மட்டும் போதும், அதுக்கிட்ட ஸ்வாட் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல, ரா பவரை வச்சு அதை நான் தோக்கடிச்சே தீருவேன், கண்டிப்பா உன்னை திரும்பி சந்திக்க வருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம சிங்மிங் போயிடுவா. அவனுங்களும் என்னப்பாச்சு என்ன யோசிக்கிற, நிலுப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பானுங்க, ஆனா யார் பேசுறதையும் கேட்காம நம்ம சிங்மிங் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருப்பான். இப்ப நேரா பீஸ்ட் பேலஸ்க்கு போன உடனே யாரும் உள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிடுவா. யாருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியாது, நம்ம சிங்மிங் அப்படி என்ன யோசிக்கிறான் என்ன பிளான் பண்ண போறான் அப்படின்றது எதுவுமே தெரியாது. இப்ப நம்ம சிங்மிங் தன்னோட இன்னர் கீயை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிளான் பண்றான். அதுக்கு பேசிக்கா அவன் என்ன பண்ணும், பில்ஸை யூஸ் பண்ணும், அவ்வளவுதான். சர்க்குலேஷனும் பண்ணலாம், ஆனா அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். இப்போதைக்கு அவனால பண்ண முடிஞ்சது இந்த பில்ஸை யூஸ் பண்றதுதான். ஒன்னு ஆரிஜின் எனர்ஜி பில், இன்னொன்னு 1000 பாய்சன் பில். இது இல்லாம மூணாவதா இன்னொரு விஷயத்தையும் நம்ம சிங்மிங் எடுத்து வைப்பா. இப்ப அதுதான் இருக்கிறதே முக்கியமான ஒரு விஷயம். ஆக்சுவலா நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம சிங்மிங் அவனோட போன லைஃபோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வேகமா ஸ்ட்ராங்கா மாறிட்டு வரான் அப்படின்றது. அதோட அவனோட போன லைஃபோட அந்த பீக் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, இப்படியே அவன் ட்ரைனிங் பண்ணானா அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப சீக்கிரமாவே ரீச் பண்ணிடுவான். ஆனா அது மட்டும் பத்தாது, அந்த கேப்புக்குள்ள எத்தனையோ எனிமீஸ் அவன் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன் இன்னொரு சிவன்மா வரமாட்டான் அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? நம்ம சிங்மிங்கால எதையுமே உறுதியா சொல்லவே முடியாது. சோ எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் அதை தாண்டி வரணும் அப்படின்னா நம்ம சிங்மிங் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறியே ஆகணும். அப்படி பண்ணா மட்டும்தான் மவுண்ட் வாசெக்ட இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துக்கு நம்ம சிங்மிங்கால கூட்டிட்டு போக முடியும். ஆக்சுவலா நம்ம சிங்மிங் அவனோட போன லைஃப்ல அவன் யூஸ் பண்ண எல்லா டெக்னிக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இப்ப தன்னோட கரண்ட் பாடிக்கு ஏத்த மாதிரி எப்பயோ அடாப்ட் பண்ணிட்டான். இப்போதைக்கு அவன்கிட்ட இன்னர் கீ மட்டும் இருந்தா போதும், கண்டிப்பா அவனால எல்லா டெக்னிக்ஸையும் ரொம்ப சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சோ இப்போதைக்கு அதுக்கு அவன் அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த பில்ஸ் எலிக்சிர்ஸ் மட்டும் தான் உதவும். இப்ப அந்த மூணாவதா இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ஒன்னையும் ஓபன் பண்ணுவா. உள்ள இருந்து ஒரு அற்புதமான சென்ட் வரும். ஆனா அந்த சென்ட்டை பார்த்து மட்டும் ஏமாந்துட கூடாது, இதுதான் பியூட்டி ஸ்டியர். இப்ப இத பத்தி நம்ம சிங்மிங் அவனோட போன லைஃப்லயே தெரியும். நம்ம டேங்கோ இருக்கார்ல, ஒரு நாள் நம்ம சிங்மிங் கூட உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம டேங்கோ சிங்மிங்க பார்த்து கேட்டிருப்பா, இந்த சென்ட்ரல் பிளைன்ஸ்லயே பெஸ்டான எலிக்சிர் எதுன்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு. நம்ம சிங்மிங்கும் சொல்லுவா, கிரேட் ரீஜுவனேஷன் பெல்லா, டைக்விங் பெல்லா, இல்ல ஆரிஜின் எனர்ஜி பெல்லா அப்படின்னு. ஆனா எதுவுமே கிடையாது, இது எல்லாமே எலிக்சிர்னு கூட கம்பேர் பண்ண முடியாது.
டேங்க் கிளான்ல இருக்கிறது தான் இருக்கிறதுலே பெஸ்டான பில் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். உடனே நம்ம சிங்மிங்கோ ஓஹோ 1000 பாய்சன் பில்லை பத்தி பேசுறியா, அது நார்மலா கிடைக்கக்கூடிய ஒண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது என்னமோ நார்மலா கிடைக்கக்கூடிய ஒண்ணுதான், ஆனா நான் அதை பத்தி பேசல. டேங்க் கிளான்ல இன்னொரு ஒரு வித்தியாசமான ஒண்ணு இருக்கு, அதோட பேரு பியூட்டி ஸ்டியர். அதுதான் ஒரு உண்மையான எலிக்சிர். ஆக்சுவலா அது ஒரு பாய்சன். அதை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். டேங்க் கிளானுக்கே ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், ஆனா அது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒண்ணும் கூட. ஆக்சுவலா இந்த பியூட்டி ஸ்டியர்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எக்கச்சக்க பாய்சனை ஒன்னா கம்பைன் பண்ணி ஒரு பாய்சன் மாதிரி உருவாக்குறாங்க. ஆக்சுவலா உண்மையிலே ஒரு பாய்சன், ஒரு டெட்லியான பாய்சனை உருவாக்கணும்ன்ற ஐடியால தான் இது உருவாக்கி இருக்காங்க. ஆனா உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு அது அந்த அளவுக்கு லீத்தலா இல்ல அப்படின்னு. இருக்கிறதுலே ஒரு டெட்லியான பாய்சனை உருவாக்கணும், அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு ஐடியால இது உருவாக்குனாங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி நடக்கல. இருக்கக்கூடிய எல்லா பாய்சனும் ஒண்ணுக்குள்ள நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டு அதுல எந்த சினர்ஜியும் இல்லாம ஒரு பாய்சனா அது ஃபெயில் ஆயிடுச்சு. அப்படி இருக்கிற ஒண்ணு எப்படி ஒரு எலிக்ஷனா சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் எனக்கு புரியலையே நம்ம சீமிங் கேட்கும்போது. அப்படியே நம்ம டேங்க் போ சொல்லுவா, இன்னர் எனர்ஜினா என்ன? இன்னர் கீ அப்படின்றது பேசிக்கா ஒரு எனர்ஜி, அவ்வளவுதானே. எல்லா உயிரினத்துக்குள்ளேயும் அந்த ஒரு எனர்ஜி இருக்கும். அதோட உயிரினத்துக்கூட அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜி இருக்கும். ஆனா மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாரும் அவங்க சைஸையும் மீறி அதிகப்படியான எனர்ஜியை அவங்க பாடிக்குள்ள ஸ்டோர் பண்றாங்க தானே. அதே மாதிரி தான் அனிமல்ஸ்குள்ளேயும் அதே மாதிரியான எனர்ஜியை ஸ்டோர் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. அதுங்களை நம்ம என்சாண்டட் பீஸ்ட்னு சொல்லுவோம். இதுங்க என்ன பண்ணும் அப்படின்னா, அதுங்களோட உடம்புக்குள்ள ஒரு கோர் எசன்ஸை உருவாக்கி அந்த கோருக்குள்ள அதுங்க எனர்ஜியை மொத்தமா சேர்க்குங்க. எப்படி மனுஷங்க டான்டியான்ல சேர்க்கறாங்களோ அதே மாதிரி தான். ஆனா அதுக்காக என்சாண்டட் பீஸ்ட் மட்டும் தான் இந்த எனர்ஜியை உடம்புக்குள்ள எடுத்துக்க முடியுமான்னு கேட்டா அது கிடையாது. வெனாமஸ் கிரீச்சர்ஸாலையும் அதை கண்டிப்பா பண்ண முடியும். ஆக்சுவலா விஷமே இல்லாத ஒரு உயிரினம் அந்த ஒரு எனர்ஜியை தன்னோட உடம்புக்குள்ள சேர்த்துக்குச்சுன்னா அதை என்சாண்டட் பீஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்துல விஷம் இருக்கிற ஒண்ணு அதை எடுத்துக்குச்சுன்னா அதோட பேர் தான் வெனாமஸ் கிரீச்சர். இப்ப இந்த என்சாண்டட் பீஸ்ட் எல்லாம் ஒரு கோர் எசன்ஸ்ல எனர்ஜியை சேர்க்கும்னு சொன்னேன்ல, அது மாதிரி இல்லாம இந்த வெனாமஸ் கிரீச்சர்ஸ்லாம் தன்னோட பாய்சன்ல அந்த எனர்ஜியை சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த பாய்சன் எல்லாமே ரொம்ப ரொம்ப லீத்தலா இருக்கு. இப்ப ஒரு வெனாமஸ் கிரீச்சர் இந்த என்சாண்டட் பில் என்ன பண்ணுதோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பண்ணுது. அதோட பாய்சன் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான எனர்ஜியை கொண்டது. சோ அந்த ஒரு பாய்சனை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்ப அந்த பாய்சன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அதே மாதிரியான ஒரு தான் இந்த பியூட்டி ஸ்டியரும் பண்ணுது. இந்த பியூட்டி ஸ்டியர்ல இருக்கக்கூடிய அந்த கான்சென்ட்ரேஷன் அதை ஒரு இன்னர் எனர்ஜியா யூஸ் பண்றதுக்கு உண்மையிலே சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா பிரச்சனையே அதை யூஸ் பண்ணவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் அது பாய்சன் தானே, அதை யாராலையும் தாங்கவே முடியல. இதை கேட்டா நம்ம சீமிங் போட்டு பழக்க ஆரம்பிச்சிருவான். ஏண்டா இந்த உருப்படாத கதையை சொல்லி என்னோட டைமை வேஸ்ட் பண்றியா அப்படின்னு. இருப்பா கொஞ்சம் பொறுமையாயிரு. ஆக்சுவலா என்னதான் அது ஃபெயில் ஆனாலும் அதுலயே ஒரு எஃபெக்ட் இருக்கு. அதாவது மார்ஷியல் மாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள நிறைய பேர் இந்த டேங்க்லான சேர்ந்தவங்க மொத்தமா போய் ஒருத்தனை தடுக்க போனாங்களா. அந்த ஒருத்தன் இந்த ஒரு ரா பாய்சனை மொத்தமா அப்படியே எடுத்து குடிச்சிருக்கானா. அதை ரெசிஸ்ட் பண்ணாம அதை அப்படியே குடிச்ச காரணத்தினால அவனோட எனர்ஜி பல மடங்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுல சுத்தி வந்தவங்க எல்லாருமே அடிச்சு போட்டிருக்கான். ஏன் அன்னைக்கு அந்த டேங்க்லானே மொத்தமா கொலாப்ஸ் ஆகிற ஒரு நிலைமைக்கு போயிடுச்சா. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கா. இது நடந்தது 200 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா பிரச்சனையே அந்த ஒரு எஃபெக்ட் வெறும் கொஞ்ச நேரம் மட்டும் தான் இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பாய்சன் ரெசிஸ்ட் பண்ண முடியாம அவன் அப்படியே கொலகலன்னு போயிட்டான். மொத்தமா உருகி அப்படியே லிக்விட் மாதிரி மாறிட்டான். ஆனா அவங்க எந்த பாயிண்ட்காக இது உருவாக்கணும்னு நினைச்சாங்களோ அதை அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே இதுல அதிகப்படியான எனர்ஜி இருக்குன்றத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த பியூட்டி ஸ்டியர் உலகத்தோட கிரேட்டஸ்ட் பாய்சனா இல்லாம வேணா இருக்கலாம். ஆனா இந்த உலகத்தோட கிரேட்டஸ்ட் எலிக்ஷரா மாறதுக்கான எல்லா தகுதியும் அதுக்கு இருக்கு. என்ன அதை பியூரிஃபை பண்ணணும், பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பான். அன்னைக்கு நம்ம டேங்க் பாஸ் சொன்னது மொத்தத்தையும் இப்ப நம்ம சிங்மிங் யோசிச்சு பாப்பா. இப்ப அந்த ஒரு விஷயத்தை தான் சாப்பிடணும்னு சொல்லி நம்ம சிங்மிங் ரெடியா இருக்கான். ஆனா பிரச்சனை அந்த பாய்சனை ரெசிஸ்ட் பண்றதுக்கு நம்ம சிங்மிங் ரெடியா இருக்கணும். அது எந்த மாதிரியான விளைவை வேணாலும் ஏற்படுத்தலாம்னு சொல்லி தான் நம்ம சிங்மிங் இப்போ ஒரு யோசனையில இருக்கான். ஆனா நம்ம சிங்மிங் மட்டும் அதை ரெசிஸ்ட் பண்ணி அந்த மொத்த எனர்ஜியை இன்ஜெஸ்ட் பண்ணிட்டான். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப 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 அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியை நம்ம சிங்மிங்கே இது வரைக்கும் பார்த்திருக்க மாட்டான். அந்த அளவுக்கு அதிகப்படியான எனர்ஜி நம்ம சிங்மிங்க்கு கிடைக்கும். ஆனா அது கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம சிங்மிங்கால அதை தாங்க முடியுமா முடியாதா, இத பத்தி தான் நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சயனாரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.